இன்றைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய தோழமையோடு போட்டியிடுகிறது. இப்பொழுது இந்திய ஜனநாயக கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையை அல்லது வாக்குறுதி அதனால் வச்சுக்கலாம். இப்பொழுது உங்களிடம் படிக்கப் போகிறேன். 27 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான இப்போ நான் படித்து முடித்த உடனே உங்களுக்கு அந்த எல்லாத்துக்கும் அந்த காப்பி கொடுக்கப்படும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் இது பண்ணலாம். எங்களுடைய வாக்குறுதிகளை படிக்கலாமா? ஓகே. உள்கட்டமைப்பு வசதியை வளர்ச்சியை மேம்படுத்துதல். அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இடையே புதிய ரயில் பாதை அமைக்கும் முயற்சியில் தொடர்ச்சியாக வரும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கப்பட்டு விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். நம்பர் 1. 2வது, குளித்தலை நகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். உள்ளம்பாடி மற்றும் லாலாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். கல்வியை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் லால்குடி மற்றும் குளித்தலையில் தலா ஒரு கேந்திரிய வித்யாலய பள்ளி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். துறையில் உள்ள பச்சைமலையில் சைனிக் பள்ளி அமைக்க தொடர்ந்து வலியுறுத்தப்படும். அடுத்தது, எஸ்ஆர்எம் கல்வி அறக்கட்டளை மற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வேந்தரின் இலவச உயர்கல்வி திட்டத்தின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவியர் 1200 பேருக்கு இலவச உயர்கல்வி வழங்கப்படும். மேம்படுத்தப்பட்ட மருத்துவம். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 1500 ஏழை எளிய குடும்பங்களுக்கு எஸ்ஆர்எம் மருத்துவமனை மற்றும் மருத்துவ நிறுவனங்களின் மூலம் தலா ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் மதிப்பிற்கு இலவச உயர் சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். 4. வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்துதல். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்திட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அடுத்தது, படித்த இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் 6 மாதத்திற்கு ஒரு முறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படும். அடுத்தது, மகளிர் சுயதொழில் தொடங்கிட பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். அடுத்து, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த மத்திய அரசின் ஆதரவுடன் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு பொதுத்துறை நிறுவனமாவது நிறுவ முயற்சி செய்யப்படும். அடுத்த தலைப்பு, ரயில்வே சேவை மேம்படுத்துதல். குருவாயூர் மற்றும் மங்களூர் விரைவு ரயில் லால்குடி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்படும். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரயில் நிலையத்தில் தரம் உயர்த்தப்படும். இளைஞர்கள் நலன் ஊக்கப்படுத்துதல். அடுத்த தலைப்பு, கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் விளையாட்டு மைதானத்துடன் கூடிய உடற்பயிற்சி மையம் அமைக்க முயற்சி செய்யப்படும். அடுத்தது 7. விவசாயத்துறையை வலுப்படுத்துதல். 6 சட்டமன்ற தொகுதியிலும் விவசாயிகள் நலனுக்காக உழவர் வழிகாட்டு மையங்கள் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும். ஆராய்ச்சி விற்பனை ஊக்குவித்தல்,
மதிப்பு கூட்டுப் பொருள் தயாரித்தல் அவற்றின் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்படும். அடுத்தது, விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி ஆற்று நீரை பாசனத்திற்காக சேமிக்க முசிறி மற்றும் தொட்டியம் பகுதியில் தடுப்பணைகள் அமைக்க வலியுறுத்தப்படும். அடுத்தது, பெரம்பலூர் மற்றும் முசிறியில் சின்ன வெங்காயம் மற்றும் வாழைப்பழங்களுக்கு மதிப்பு கூட்டு தொழிற்சாலைகள் அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும். அடுத்து, மண்ணச்சநல்லூர் பொன்னி அரிசி மற்றும் பெரம்பலூர் சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடுகள் பெறப்பட்டு நமது விவசாய விளைபொருட்களின் பாரம்பரியம் மற்றும் தரம் பாதுகாக்கப்படும். அடுத்தது தலைப்பு, போக்குவரத்து உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல். திருச்சியில் இருந்து சேலம் செல்வதற்கான மண்ணச்சநல்லூர் மற்றும் துறையூர் வழியாக செல்லும் தற்போதுள்ள சாலைகளை தேசிய நெடுஞ்சாலை தரமாக உயர்த்த முயற்சி மேற்கொள்ளப்படும். அடுத்தது, திருச்சி நம்பர் 1 டோல்கேட்டில் இருந்து முசிறி செல்லும் சாலையை 4 வழி சாலையாக தரம் உயர்த்த தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சுற்றுலாவை மேம்படுத்துதல். ரஞ்சன்குடி கோட்டை, வாலிகண்டபுரம் கோவில் மற்றும் சாத்தனூர் கல்மர பூங்கா ஆகிய தொன்மையான இடங்களை சுற்றுலா தலங்களாக தரம் உயர்த்தப்படும். பச்சைமலை மற்றும் புளியஞ்சோலையில் சூழலியல் சுற்றுலா எக்கோ டூரிசம் மேம்படுத்துவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும். நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை. காவிரி ஆற்றின் உபரி நீர் சிக்கம்தம்பூர் ஏரியை நிரப்பவும் நிலையான நீர் மேலாண்மையை உறுதி செய்யவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அடுத்து, காவேரி ஆற்றிலிருந்து குளித்தலை தொகுதியில் உள்ள பஞ்சப்பட்டி ஏரிக்கு நீர் நிரப்ப தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்படும். அடுத்த தலைப்பு, திருவுருவ சிலைகள் அமைத்தல். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கூகூர் கிராமத்தில் மன்னர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு வெண்கல சிலை டாக்டர் பாரிவேந்தரின் சொந்த நிதியில் நிறுவப்படும். அதேபோல வீரன் சுந்தரலிங்கம் குடும்பத்தினரின் குடும்பனாரின் நினைவு போற்றும் வகையில் துறையூர் ரவுண்டானா பகுதியில் வெண்கல சிலை டாக்டர் பாரிவேந்தன் சொந்த நிலையில் செலவில் அமைக்கப்படும். அதுக்கடுத்து, போதை மறுவாழ்வு மையங்கள் அமைத்தல். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் போதை மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும். அவ்வளோதானே? இதுதான் எங்களுடைய தேர்தல் அறிவிப்பு அல்லது வாக்குறுதி. இது எல்லாரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஐயா, இதில் வந்து ஏற்கனவே பெரம்பலூர் தொகுதியில் அரசு மருத்துவக் குழு அமைக்கப்படுறதா டீனே அரசு தரப்பில் நியமிச்சாங்க. ஆனால் மருத்துவக் குழு வரைக்கும் ஆரம்பிக்கப்படல. திமுக ஆட்சியில் அதே மாதிரி அந்த பாலிடிக்ஸில் நான் போகல. அரியலூர் நல்ல மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே இருக்கு. அது யாரோ வாங்கி கொடுத்தாங்க, யாரோ அதை பாதியில் போட்டாங்க. அதை பற்றி நம்ம பேசுகிறத பயன் இல்லை. ஏற்கனவே அரியலூர் நல்ல ஒரு மருத்துவமனை வந்திருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலில் கல்லூரியாக தமிழ்நாட்டில் போன தடவை 16 மருத்துவக் கல்லூரியை மைய அரசு கொடுத்துருக்கு. அதனால் அது கொஞ்சம் இல்லை. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வாக்காளர் பெருமக்கள் சொல்ல விரும்புவது, நிச்சயமாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 3ஆம் முறையும் அவர் தான் ஆட்சி அமைப்பு போகிறார். இந்த 5 ஆண்டு கால அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்களிப்பது என்பது தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியாது,
நிதியும் கொண்டு வர முடியாது. வீணாக அவங்கள்ட்ட போய் என்ன பொழுதுபோக்காக சண்டை பிடிச்சிட்டு வரலாம், காஃபி சாப்பிட்டு வரலாம். அது நடக்கவே நடக்காது. அதே நேரத்தில் நான் ஒரு அப்போ மோடி அவர் ஆட்சி இருக்கிறப்போ நான் அந்த அதில் இல்லை. நான் தோழமை 2014 இருந்தால் கூட இப்போ என்னால் இப்போ பண்ணாங்கனாக்கா நான் தோழமையிலையும் இருக்கேன். அங்கே அமைய போகிறது பிஜேபி ஆட்சி ஆக 2 டபுள் இருப்பாங்களே, அந்த மாதிரி இங்கேயும் அது ஒரே நிலைமையில் இருக்கிறதுனால இன்னும் கடந்த திட்டங்களை நிச்சயமாக என்னால் கொண்டு வர முடியும். ஆகவே நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்களிப்பது என்பது நீங்கள் ஒரு வாக்கை வீணடிப்பதாகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் வேண்டுகோளெல்லாம் தமிழ்நாடு வளர வேண்டும். தமிழ்நாடு இன்னும் எவ்வளவோ நிலைக்கு உயர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கே இருப்பவர்களெல்லாம் பிரிவினைவாதிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டு ஒற்றுமை என்பது பற்றி ஒரு அக்கறை இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்தியாவை காக்க எனக்கு வாக்கு என்னை ஆதரிங்கன்னு சொல்கிறாரு. இந்தியாவை காக்கிறதுக்கு இல்லை, இந்தியாவை உடைக்கிறதுக்கு தான் பண்ண முடியும். காக்கிறதுக்கு கேட்கறது இல்லை. நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்தியா மிக சிரமப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நாட்டுப்பற்றாளர்கள்லாம் போராடி இந்த கஷ்டப்பட்ட சுதந்திரத்தை வாங்கினாங்க. இப்போ அதை உடைக்கிற முயற்சியில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் டேப் இருக்குது. ஒன்று உடைக்கிறது தான், இது சேர்றதில்லை. நம்ம இந்தியான்னு எப்படி அதுவும் சேர்த்தாப்பட இது புள்ளி வச்சாலே என்ன அர்த்தம்? இந்தியாவை நாங்கள் தூளாக்க போகிறோம். அதுதான் இந்தியாங்கிற அர்த்தத்தை நீங்கள் பண்ணுறீங்க. எத்தனை டாட் வச்சுருக்காங்க. அதுவே நாங்கள் இந்தியாவை உடைக்க முயற்சி செய்ய போகிறோம். அதற்கு தமிழ்நாட்டு மக்களாகி நாம் ஒரு காரணமாக இருந்து விடக்கூடாது. மற்ற மாநிலத்திலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப நம்பிக்கையோடும் இருக்கிறார்கள். ஆகவே தவறான வழிகாட்டுதலுக்கு ஆள்பட்டு நாம் நம்முடைய வளர்ச்சியோ தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையோ நாம் இழங்க தயாராக இருக்கக்கூடாது என்பது என் அன்பான வேண்டுகோளாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத பிரதமர் உங்களுக்கு ஆதரவாக பெரம்பலூர் தேர்தல் பிரச்சாரம் செய்யப்படும் தகவல் இருக்காரு. செய்யப்பட்ட தகவலாக என்னைக்கு வராது? இல்லை, அது அவங்க சில சூழ்நிலை அது சரி பண்ணிட்டு வரல. அது இப்போ கேன்சர் மாதிரி 2 மணி அது மாதிரி செய்தி ஒன்று எனக்கு இல்லை. முன்னாடி சொன்னாங்க நட்டா வராரு. அவருக்கு அது தேசிய இவர் பிஜேபியோடைய தேசிய தலைவர் நட்டா வராரு. 16 எந்த பிளேஸுங்கய்யா? சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகவில் பிரதமர் மோடியை வேட்பாளர் இருக்காங்க. காங்கிரஸ் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கல. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எங்கே அறிவிக்கல? காங்கிரஸ் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காம பண்ணுறாங்க. தேர்தல் மாநிலம் இல்லாத கப்பல் மாதிரி போதும் கேட்குறாங்க. அது இப்போ ஏங்க அது அன்னையிலிருந்தே இந்த கேள்வி இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பிரதமர் யார் என்று கேட்டால் பிஜேபி சேர்ந்தவர்களும் தோழமை கட்சிகளும் சொல்கிறது எங்களுக்கு ஆல்ரெடி முடிவெடுக்கப்பட்ட ஒன்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள். நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம்? இந்த 10 ஆண்டுகளாக மிக சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார். ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார். நாட்டுப்பற்றாளர், ஒரு இந்தியா பூராலே ஒரு ஆன்மீக அடிப்படை. அது ஒரு நல்ல ஆன்மீகவாதி. ஆனால் நாங்கள் அவரை நிச்சயமாக அவர் தான் இந்தியாவுடைய பிரதமர் என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். நடக்கப் போகிறது. ஆனால் அவங்களுக்கு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்தில் எல்லாம் இருக்குது, மாப்பிள்ளை மட்டும் இல்லை. அதுதான் நிலைமை. இப்போ டிவியில் ஒரு விளம்பரம் பார்த்தீங்களா? என்ன மண்டபம் தேடிட்டிங்களா? தேடிட்டோம். இப்போ கல்யாணம் பற்றி கிடச்சிங்களா? சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதை பண்ண மாட்டோம். 10 மாப்பிள்ளை இன்னும் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இது. அது ஒன்றும் ஆகாத கதை. அது நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களால் மக்கள் ஏமாற்றி வருகிறார்கள். இது ஒரு பொய்யான ஒரு அரசு. நாங்கள் ஏனோ தெரியல பத்திரிகையாளர்களும் உங்களுடைய ஆதரவாக தான் இந்த ஆட்சி நீடித்து கொண்டிருக்கு. பத்திரிகை மீடியா மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா ஒரு வாரம் கூட தாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ காரணத்தில் ஏதோ மயக்கத்தினால அது நீங்கள் இப்படியெல்லாம் இந்த திரும்ப ஒரு நாடக கம்பெனி, திமுக ஒரு நாடக கம்பெனி. என்ன ஏதாவது நீங்கள் சொன்னீங்களா பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஏமாத்துறதுக்கு ஒரு எல்லை இல்லையா? என்ன சொன்னீங்க நீங்கள்? ஒரே ஒரு வேர்டு நீட், அதை சொல்லியே நீங்கள் ஆட்சிக்கு 3 ஆண்டு ஆண்டுட்டீங்க. நீட் என்பது என்ன?
அது உங்களால் முடியுமா முடியாதா, அதற்கு யார் காரணம் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் நீட் முதல் கையெழுத்துங்கிறீங்க. போட்டிங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. அது எப்படி அந்த மினிமம் ஒரு அறிவு கூட இல்லாமல் சொல்கிறீங்க? நீட் என்பது சுப்ரீம் கோர்ட்டால் வந்தது. சுப்ரீம் கோர்ட்டால் வந்த ஒரு ஆர்டரை உங்கள் கையெழுத்து எப்படி போடுவீங்க? மோடி நினைச்சாலும் பண்ண முடியாது. நீட்டு போடுவது காங்கிரஸ். ஆமாம், அது நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக தோழமையில் வந்தது தான். அது கொண்டு வந்தது இவங்க. எப்படி கச்சத்தீவு இவங்க 2 பேர் இருக்கும்போது தொலைச்சாங்களோ, யார் மோடியும் இப்போ இவங்க இந்திரா காந்தி இல்லை, இந்திரா காந்தியும் தமிழ்நாடு கலைஞர் இருக்கும்போது தான் இந்த தார வார்த்தாங்க. அப்போ அந்த மாதிரி இதை நீட்டை கொண்டு வந்தது இவங்களுடைய தோழமையில் இருக்கும்போது தான், காங்கிரஸும் திமுகவும் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ நீட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்சிக்கு வந்தால் வாய்ப்பை கொடுங்கள், நான் ஒரே கையெழுத்து முதல் கையெழுத்து ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு, ஒன்றும் நடக்கவே நடக்காது. அது எப்படி ஒரு கொஞ்சம் ஒரு மினிமம் அறிவு கூட இல்லாமல் எப்படி நீங்கள் தமிழ்நாட்டு ஆளை வந்துருக்கீங்க? எது எங்கே கேட்கணும்னு தெரியாமல் இந்த மாதிரி ஏதோ இவங்க கையெழுத்து போட்டால் நடக்கும். அதுக்கடுத்த முயற்சி இது அப்படியே மக்கள் இன்னும் எங்கே கொஞ்சம் கேள்வி கேட்டுருவாங்களோன்னு அப்புறம் இந்த மாதிரி 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கேன். எதுக்காக 50 லட்சம் கையெழுத்து? 1 கோடி கையெழுத்தை வாங்க காரணம் என்ன? பொழுதுபோக்கு பத்திரிக்கை தீனி அவ்வளோதான். பத்திரிக்கை தீனி 50 லட்சம் நீங்கள் ஒன்றுக்கு எதுக்கு 50 லட்சம் ஒன்று யாரையும் வாங்க சொன்னாங்க? நீ 1 கோடி கை எதுக்காக வாங்குற? நீ அது எங்கே போகணும்? சுப்ரீம் கோர்ட். ஆக இந்த மாதிரி ஒரு சின்ன பொய்னா ஒரு எல்லையற்ற பொய். இந்த மாதிரி எல்லாம் பொய்யை சொல்லியே அவங்க அதே மாதிரி தான் நீங்கள் பல விஷயங்களில் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது கொடுத்தாங்க, இது பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தாங்க. உரிமை தொகை என்ன சொன்னீங்க? உரிமை தொகை ஆட்சிக்கு வந்த உடனே கொடுப்பாங்க. ஆட்சிக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 27 மாதம் ஆச்சு இல்லையா? நீங்கள் அங்கேருந்து 21 மாதம் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்னா 27 மாதத்துக்கு 27,000 கொடுத்துருக்கு. அப்புறம் மீதி 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிக்கும். யார் எந்த பெண்களுக்கு சொன்னீங்க? 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க பெண்கள். அதில் 1 கோடி மட்டும் கொடுத்துட்டு அதுவும் கூட 27 மாதம் தள்ளி கொடுத்துட்டுன்னா 2 வருஷம் இருக்கிறீங்களோ இல்லையோ, அதுக்கு இப்போ கொடுத்துட்டு நானும் கொடுத்தேங்கிறப்ப எவ்வளோ பெரிய பொய் இது. இதே கர்நாடகாவில் சொன்னாங்க எவ்வளோ தொகை உரிமை கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2வது மாதத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக நீங்கள் எல்லையற்ற பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதையும் மறக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் அன்றாடம் டிவியில் காட்டி அவங்க ஏதாவது கதை சொல்லுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க, மக்கள் மற்றது மறந்துடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்குங்க தமிழ்நாடு. இது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. ஐயா, 3 நாள் தான் இருக்குது. 6 சட்டமன்றத்தில் எல்லா பகுதியும் முடிச்சிங்களா? எவ்வளோ கொடுத்தாச்சு? நான் இப்போ நகரத்தில் எப்படி இருக்குது வெற்றி வாய்ப்பு நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். மக்கள் எங்களை பற்றி அறிந்தவர்கள், சொன்னதை செய்பவர், உறுதியாக செய்து முடிப்பவர் அப்படிங்கிற எங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் மறுபடி மக்கள்கிட்ட வரேன். மைய அரசு கொடுத்த பண வளவு, அது எந்த தொகுதிக்கு என்ன பண்ணேன், இந்த என்னுடைய ரெக்கார்டு கொடுத்துட்டு புஸ்தகம் போட்டு கொடுத்துட்டு வரேன். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன தனிப்பட்ட வாக்குறுதிகள் 1200 பேருக்கு இலவச உயர்கல்வி தருவேன்னு சொன்னால் அதை கொடுத்துட்டு நான் வரேன். அதனால் நாங்கள் செய்ததை சொன்னதை சொல்லி கொடுத்து விட்டு மக்கள்கிட்ட முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் வரணும், முன்னாடி வரணும். ஆனால் இவர்கள் செய்வது அத்தனையும் பொய் தவிர வேறொன்றும் இல்லை.